அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனிமேல் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களை தேடி எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக வருகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதிலும் குறிப்பாக அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் விருச்சக ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் 9இல் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது ஜென்மராசி 3, 5 ஆகிய இடங்களை பார்க்கிறார். குருவின் பார்வை பல மடங்கு ஜென்மராசிக்கு கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அவர் உச்சம் பெறுவதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த மிக சிறப்பான நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அசூர வளர்ச்சியும் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதோடு மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளை இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே குரு பகவானினுடைய இந்த அமைப்பை மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச குரு அதிசாரமாக அமரக்கூடிய இந்த வேளையில் சுமார் அடுத்து வரக்கூடிய 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமோகமாக உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்றவற்றை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் குரு பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறுகிறாருங்க. அவர் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவுல பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவது இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல பலம் பொருந்திய அமைப்பில் விளம்பெறுகிறார் குரு பகவான். அக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால், பலம் பெற்றிருப்பதால் பல வகையில நன்மை உறுதியாகவே நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்களும் மங்களகரமான சுப நிகழ்வுகளும் இந்த வேளையில் உறுதியாகவே அடுத்தடுத்து நிறைவாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறார். ஏனென்றால் குரு பகவான் நீச்சம் பெற்றிருக்கும் போது வலுவிழப்பார், ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது நிறைந்த நன்மையை கொடுப்பார். அதைவிட உச்சபலம் பெறும் தருணம் என்பது அனைத்திலும் மிக பெரிய அளவிலான ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் தற்போது அமர்ந்திருக்கிறார். நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வுல பெரிய அளவிலான வளர்ச்சி, முன்னேற்றம் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் குரு பகவான் தான். மனித வாழ்வில் நேர்கதியில் தாமதம், சிக்கல், சிரமம் அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவர் என்றால் உறுதியாகவே குரு பகவான் மட்டும்தான். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும். அது மட்டுமல்லாது குரு பகவான் விதமான நன்மையை 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் பெறும்போது அள்ளி கொடுப்பாருங்க. சுகஸ்தானத்தில் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பாவ கிரக சேர்க்கையாலும் முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவர் இந்த வேளையில் தனித்து வலம் பெறுவதை காட்டிலும் மிக சிறப்பாக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அப்போது சந்திரனுடன் இணைந்து வலம் பெற போகிறார். எனவே இந்த தருணத்தில் பெரும்பாலும் தனித்து இருந்தாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான
உபகாரியங்களும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும். குரு பகவான் ஜென்மம் அஷ்டமம் போன்ற சாதகமற்ற இடங்களில் அமர்ந்தாலும் கூட குரு பகவான் இந்த வேளையில் தோஷமற்ற அமைப்பில் அதீத பலத்துடன் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நாள் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில், நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தொட்ட காரியம் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேளையாக நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த அற்புதமான தருணமாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவேதான் உறுதியாகவே ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல காரியங்கள் தாரதப்ப கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடுகிறது. எனவே தவறவிடாமல் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கிறார். 5 மற்றும் 2ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று மிக வலுவாக 9ஆம் இடத்தில் வலம் வருவதால் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி காரியம் அனைத்திலும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது. வருமானம் உயரும், வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரும். வாகனம் வாங்கக்கூடிய யோகமும், புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும், திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகளும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக பூர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது. விருச்சக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மை நிறைவாக கிடைக்கும். எனவே தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைப்பதோடு உங்களது வீட்டிற்கும் பெயர் புகழை தேடித்தரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. தாய்வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகி உறவு வலுப்படக்கூடிய வகையில் தாய்வழி உறவுகளில் உறவு மேம்படும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது. தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் வளர்ச்சி உண்டு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பணிபுரியக்கூடிய இடத்தில் எதிர்பாலினத்தவரின் இருப்பால் மிக சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஏராளமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் உங்களது எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய வகையிலும் மிகவும் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடையில்லாமல் சிக்கல் இல்லாமல் சிறப்பாக கைகூடும்.